இது ஹாரர் படம் இல்லை, சைக்காலஜிக்கல் த்ரில்லர். ரெட்ரோ கிளாசிக்கில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பல பேர் பார்த்துருக்கலாம், பல பேர் பார்க்காமலும் இருந்திருக்கலாம். பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்க, பார்க்காதவங்க பாருங்க. இந்த படத்துடைய கதை 1950s நடக்குது. மான்சேங்கிற ஒரு பெண்மணி தான் தங்கி இருந்த வீட்டை விட்டே வெளியே வரதில்லை. ஏன் வெளியே வரதில்லைன்னா, இவங்களுக்கு நடந்த பாஸ்ட் ட்ராமா அந்த மாதிரி எதா இருந்தாலும் இவங்க தங்கச்சி தான் வெளியே போய் வாங்கிட்டு வருவாங்க. இப்படி இருக்கும்போது பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்கிற ஒருத்தர் இவங்க வீட்டுக்கு விசிட் அடிக்கிறாரு. வந்தவர் திரும்ப போனாரா இல்லையாங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தோட ட்ரெய்லர் கட்டு பார்த்தே அசந்துட்டேன். படமே அதே மாதிரி தான் இருந்துச்சு, ஸ்கேம் பண்ணலை. என்னன்னா இது ஒரு பீரியட் படம், ஆனால் பீரியட் படம்ங்கிறதே மறந்துடுவோம். அந்த அளவுக்கு தெரியாத மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது, ரொம்ப பெண்டாக இருந்தது. அதாவது நான் பீரியட் படம் எடுக்கிறேன் பாருடான்னு அந்த காலகட்டத்துக்கே கூட்டிகிட்டு போகிறாங்கிற அந்த கன்றாவியெல்லாம் பண்ணாமல் படத்துக்கு என்ன தேவையோ அதை வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியரே போகல, எல்லாம் இன்டீரியர் தான். ஒரு ரெண்டே சீன் தான் இருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஜன்னலுக்குள்ளே காமிக்கிற மாதிரி தான் இருக்கும். படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்குள்ளே தான் எடுத்திருக்காங்க. ஒரு கிளாஸ்ட்ரோபோபியா ஹாரர் மாதிரி தான் இருந்தது. என்னன்னா ஸ்டார்டிங்லேயே இவ ஏன் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறா அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டியே நம்மளுக்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே தோண ஆரம்பிக்குது. அதனாலேயே இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. இவ ஏன் போக மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா நான் இது ஒரு பேய் படமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனால் இல்லை, இது சைக்கலாஜிக்கல் படங்கிறதே எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு மெட்டீரியல் இருக்கிற படம் தான் இது. இது ஒரு பேய் படமாகவும் கொண்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் ஹாரர் அப்படி கொண்டுட்டு பார்க்காம ஒரு சைக்காரராக தான் இதை எடுத்திருக்காங்க. ஆனால் அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுக்கு காரணம் லீட் ரோலில் நடித்த மெக்கரேனா கோம்ஸ் தான். ஓவர் த டாப் ஸ்பெல் பைண்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. பயங்கரமான ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. நான் இவங்களோட ஃபேனாகவே மாறிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தது இவங்களுடைய ஆக்டிங்கு. ஏன்னா தனியால் இவங்க தான் படம் ஃபுல்லாகவே அந்த பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருக்காங்க நீங்கள் படம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு ஆக்டிங்னு. ஏன்னா அது அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்குது. ஏன்னா இந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்னொரு இதுக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா சைக்காரர்களே அப்படிதான் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இந்த செயின் போடும்போதே தெரிஞ்சு போச்சு ட்விஸ்ட் என்னன்னு. ஏன்னா இது நிறையா பார்த்துட்டனால அது ஒன்றும் பெருசாக தெரியல. அதுவும் இல்லாமல் இன்னொரு காரணமும் இருக்கு. அந்த போட்ட ஆள், அந்த கேரக்டர் அது எப்பவுமே பார்த்தீங்கன்னா சைக்கோ கேரக்டர் தான் நடிக்கும். அதனால அதுவுமே ஒரு காரணமா போயிடுச்சு. இப்படி பாருங்க, ஆளை பார்த்தே கேரக்டர் எல்லாம் ஜட்ஜ் பண்ற அளவுக்கு டெவலப் ஆகி கிடக்குறோம். என்ன கொடுமை இதெல்லாம். இருந்தாலுமே கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அன்பிரெடிக்டபிளா தான் இருந்தது. அது நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அதுதான் மெயினே. படம் பார்க்கும்போது சில படங்கள்லாம் ஞாபகம் வந்துச்சு. மிஸ்ரி, கால்வியர், தமிழ்ல ஜூலி கணபதியும் மிஸ்ரியும் ஒண்ணுதான். அதை அடிச்சிருப்பார் தலைவர், அதை விட்டுருங்க. ஆனால் வேற கதைகள் இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் ஒன்று தான். அப்புறம் லாஸ்ட் 20 minutes ஃபுல்லாகவே கிளைமேக்ஸ் தான். ஒரே மேட்னஸாக இருக்கும். ஏன்னா அதில் தான் அந்த கேரக்டர் உடையுது. அங்கே தான் அந்த மிஸ்ட்ரி எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது என்னங்கிறதெல்லாம். அதெல்லாம் அட்டகாசமாகவே இருந்தது. அது ஒரு சூப்பரான ஒரு கிளைமேக்ஸாகவும் இருந்தது. அதே சமயத்தில் மேக்கிங்காகவுமே சூப்பராக இருந்தது. ஏன்னா படம் ஒரு வீட்டுக்குள்ளேயே தான் சுற்றுதுங்கிறப்போ அதை அவ்வளோ சூப்பராக இந்த சினிமாட்டோகிராஃபிலாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே எங்கே தாண்டா ஒழிச்சு வைப்பீங்கிற மாதிரியும் தோணும். ஏன்னா பெருசாக அந்த அப்பார்ட்மெண்ட்டையோ அவங்களுடைய வீட்டையோ கூட பெருசாக காமிக்கல. அது ஒவ்வொரு சீனாக தான் அதை காமிச்சிருக்காங்க. அது நல்லா கிளவராக தான் பண்ணியிருக்காங்க. எடுத்தோடனே கதைக்குள்ளே போயிடும். 1.5 மணி நேரம் தான். ஒரு நச்சுன்னு ஒரு சைக்காரர் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்க. இந்த வருஷம் ஹாலிவுட்லேயும் இதை ரீமேக் பண்ணி வரப்போகுது. கண்டிப்பாக ஃபர்னிச்சரை உடச்சிருவானுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே பார்த்துருங்க.